எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம எல்லாருமே நிறைய கேக்ஸ், டெசர்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மினி கிறிஸ்மஸ் கேக்ஸ் தான் காட்ட போகிறேன். வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். கிறிஸ்மஸ் கேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழத்தோட கொட்டையை எடுத்துருங்க. இது ரஃபாக பார்த்தீங்கன்னா 8 பேரிச்சம்பழம் போல் இருக்கும். நெக்ஸ்ட் நான் 1 கப் அளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி 3 விதமான திராட்சை எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, எல்லோ கலர் திராட்சை. நெக்ஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி யூஸ் பண்ணுறேன். அடுத்து கொஞ்சமாக செரி பழத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கப் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1/2 கப் வால்நட்ஸ் எடுத்து ரஃபாக கட் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. உங்ககிட்ட வால்நட்ஸ் இல்லைன்னா நீங்கள் முந்திரி இல்லைன்னா பாதாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து சலிச்சுக்கலாம். 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு போடுங்க. நெக்ஸ்ட் 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேருங்க. உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நறுக்குன வால்நட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1/2 கப் உருக்குன வெண்ணெயை சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து 1 கப் பால் ஊற்றுங்க. இது கொதிக்க வச்சு ஆற வச்ச பால். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் பட்டைத்தூள், அப்புறம் கொஞ்சமாக ஜாதிக்காய் துருவி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பட்டை அப்புறம் வெனிலாவோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. பார்த்தீங்கன்னா மாவோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் அவனை 180 டிகிரியில் 15 நிமிஷம் ஹீட் பண்ணுங்க. நான் இங்கே 4 கப்ஸ் வச்சுருக்கேன். இது ராமிக்கின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ராமிக்கின்ஸ் அவன் ப்ரூஃப். இதில் கொஞ்சமாக வெண்ணெயை தடவுங்க. எல்லா பக்கமும் தடவுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக ரெடி பண்ண மாவை ராமிக்கினில் ஊற்றுங்க. நூற்றி 180 டிகிரியில் 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணுங்க. மினி கேக் சூப்பராக பேக் ஆயிடுச்சு. கேக் நல்லா ஆறுனதும் பொறுமையாக ராமிக்கின்லேருந்து எடுத்துருங்க. அட்டகாசமான மினி கிறிஸ்மஸ் கேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி அண்ட் குவிக் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.